அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. கன்னி தன் முதல் படைப்பையே பலரையும் பாதிக்க வைத்திருக்கிறார். பிடிச்சதால தான் பயப்படுறேன், எங்க ஆரம்பித்து எங்க முடிக்கிறதுன்னு தெரியல என்ற வசனங்களும் கரிஷ்மாவை வேறு தளத்தில் நம்மை கடத்துகிறது. தமிழ் சினிமாவின் புதிய பாதவை இந்த யங் டீம் போட்டிருக்கிறார்கள். அழைக்கிறோம் டைரக்டர், ரைட்டர் கரிஷ்மா அவர்களை. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும், அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சிருந்தேன் பேசணுன்னு, டக்கு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்த உடனே பேச தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படிட்டிவ். பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன். அதுவும் விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, நீ போய் பண்ணு, உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை. அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு, இதை விட இன்னும் பண்ணு, ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தா. நைட் 2க்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹம்சர்தன் அங்கிள்க்கும் தேங்க்ஸ். நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை. பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க. அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண். ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க 18 இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண். ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னொன்னே நான் வந்து நம்ம ஏதோ ஸ்கூல் ஸ்டேஜை தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் அ ரியலி பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு. ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான். அடுத்து வந்து தேஜஸ். நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான். நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே அண்ட் நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான். தேங்க்யூ தேஜஸ். அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு, அவங்க இன்றைக்கி வர முடியல இங்கே. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும், இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி. பட் இப்போ அது பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி, எடிட்டராகவும் அருணும் சரி, என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை, என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு, நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னேன். அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது, ஒரு இடமா விசாரிச்சு தான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்னு சொல்லிட்டு, அவங்களும் இங்கே இல்லை, அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர், டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து டிஐ சிவா, அப்புறமா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மிக்சிங் வந்து மிதுன் கால்மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணா, இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க, உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது. அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா, ஹிஸ் டூயிங் ரியலி வெல். அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து 2 நாள் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா, ஹேருக்கும் மேக்கப்புக்கும். ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட். ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான், குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் நியூ இட்ஸ் வே. ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போச்சு. அப்படி தான் எங்களுக்கு வந்து ராம்நிஷாந்த் அண்ணா, நான் ஃபஸ்ட்டு வந்து ராம்நிஷாந்த் அண்ணோட பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன். அவங்க எதுவுமே கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் மிருதுலா அக்காவும். நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோடனே மிருதுலா அக்காவும் காலில் கதை கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம். ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி
அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ. அவங்களோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு ரியா வீட்டில், பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க. அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் சிரிஷா, அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப். அது வந்து என்னோடய ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சித்திரகலான்னு என்னோட தமிழ் டீச்சர். அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸில் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூல் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது. மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு. என்னோட இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட வின் அவங்க பர்சனல் வின்னாக எடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. இது பேசினப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ ஏதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன். இவங்களாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு 1 வீக்கில் வந்து எங்களுக்கு 2 lakh வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ.